நண்பர்களுக்கு வணக்கம். நான் வெங்கட். இது ஷிப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நேரு வெங்கட்னே. இது ஷிப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல். நண்பர்களே, இப்போ நம்ம குடூர் சந்தையில் இருக்கிறோம். இப்போ நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறப்ப டைம் பார்த்திங்கன்னா காலையில் 6:30 மணி ஆச்சு. நைட்டு ஒரு 3 மணி 4 மணிக்கெல்லாமே குட்டிகள் நிறைய நின்றுந்தது. இப்போ ஓரளவுக்கு காலி ஆகிடுச்சுனாலுமே குட்டிகள் இன்னும் கொஞ்சம் நிற்கிது. போன வாரம்லாம் பார்த்திங்கன்னா இந்த டைம் குட்டிகள் சுத்தமாக இல்லை. பெரிய சைஸ் குட்டிகள் இந்த வாரம் இன்னுமே நிற்கிது. ஆட்கள் இருக்காங்க, ஓரளவுக்கு இருக்காங்க. ரொம்ப அதிகமாக இருக்காங்கன்னு சொல்ல முடியாது, மீடியமாக இருக்காங்க. குட்டிகளினுடைய விலை அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வாரம் ரேட்டு கம்மின்னு சொல்ல முடியாது, ரேட்டு கூட தான் இருந்தது. ஏன்னா இனிமேல் இருக்கிற குட்டிகள் கொஞ்சம் ரேட்டு குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ఫ్రెండ్స్, మనం ఇప్పుడు గూడూరు సంతలో ఉన్నాం. ఇప్పుడు టైము 6:30 అయింది. ఈ టయానికి కొంచెం పిల్లలు నిల్చున్నాయి. 3 గంటలకు 4 గంటలకంతా దండికి నిల్చున్నాయి. ఇప్పుడు ఒక అందుకు నిల్చున్నాయి. ఎంత మాత్రం అమ్మినాయి ఏమనేది మనం டீட்டெயில் చూస్తాము. நண்பர்களே, எந்த அளவுக்கு விற்றுது, என்ன ரேட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்கன்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். மீடியம் சைஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நின்று இருக்குது. இங்கே இது ஒரு பேட்ச் இருக்குது, அது ஒரு பேட்ச் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பக்கம் ஒரு பேட்ச் இருக்குது. மொத்தம் ஒரு 2-3 பேட்ச் கொஞ்சம், அதாவது இது விற்றுட்டு மீதி இருக்க குட்டிகள் இருக்குது. ఎంత చెప్తున్నారబ్బా ఇది? 14.5 చెప్తున్నారు. మాట్లాడితే బేరం తగ్గొచ్చు. நம்மளே இந்த குட்டிகளை 14,500 சொல்கிறாங்க. இது எல்லாமே 13 ரூபா அந்த மாதிரி சொல்லுவாங்க. இப்போ சொல்லும்போதே 14,500 சொல்கிறாங்க இன்றைக்கி. ஆனால் ரேட்டு நம்ம நின்று பேசினா குறையும். ఫైనల్ ఎంత వస్తే ఇస్తారా? 13 வந்தால் கொடுத்துருவேன்றாரு. இங்கே ஒரு பேட்ச் இருக்குது, இதுவுமே சின்ன சைஸ் குட்டிகள் தான். ஜோடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 13, 13 இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. బయటనే ఏం చెప్తున్నారా? చెప్తే చెప్తున్నారు రేటు ఎన్ని చెప్తున్నారు? ఏమి అయిపోయినాయా? రానంటే వీడియో కోసం వచ్చిన నిజమే చెప్పిన. ఏడు వచ్చావన్నా ఎత్తునా? ఎన్ని పిల్లలు? 20 పిల్లలు 13,000 అయింది. நண்பர்களே, இதுலேருந்து ஒரு 20 குட்டி வாங்கியிருக்காங்க. 13,000 ஃபைனல் ஆச்சு அப்படின்றாங்க. 100, 200 ஏதாவது உள்ள ஆயிடுச்சான்றது தெரில. அவங்க 13க்கு ஃபைனல் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. కుట్టికలు எல்லாமே தெளிவாக இருக்குது. எல்லாமே ఒరిజినల్ ఒంగోలు కుట్టికలు. ఫ్రెండ్షిప్ దీంట్లో నుంచి ఒక 20 పిల్లలు 13,000కి తీసుకున్నారు. நண்பர்களே, இந்த மாதிரி சின்ன குட்டிகளே நிறைய பேர் வாங்கிட்டு போயிட்டு வளர்த்துட்டு தான் இருக்காங்க. அது கொஞ்சம் ரிஸ்கியான விஷயந்தான், இருந்தாலுமே அது ஒரு கலை அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். குட்டி 6,000, 6,500 எடுத்துகிட்டு போயிட்டு ஒரே வருஷத்தில் 50,000, 60,000 விற்கிற அளவுக்கு பெரிய ப்ரீடிங் கிடாக்கெல்லாம் உருவாக்குறாங்க. இந்த 70 நாள் 60 நாள் ஆன குட்டிகள் எடுத்துகிட்டு போய்ட்டு அந்தளவுக்கு வளர்க்க முடியுமான்னா கண்டிப்பாக வளர்க்க முடியும். இந்த ஸ்டார்டிங்கில் நம்ம ஒரு சின்ன குழந்தையை காப்பாற்றுற மாதிரி அதை காப்பாற்றணும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு போதுமான போஷாக்கு நீங்கள் கொடுக்கணும். தாய்ப்பாலுக்கு ஈக்குவலாக நம்ம கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னாலும் கூட ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா மில்க் ரீப்ளேசர் அந்த மாதிரியெல்லாம் வாங்கி வச்சுட்டு ஈஸியாக டைஜஷன் ஆகிற மாதிரியும் இருக்கணும். ப்ரோட்டீன் கூடுதலாக கிடைக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி உணவுகள் அதுக்கு கொடுக்கணும். எடுத்த உடனே அடர் தீவனம்லாம் கொடுக்காம புட்ட ஐட்டங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து பழக்கி அதுக்கப்புறம் தான் அடர் தீவனம் கொடுக்கணும். சைலேஜ், டிஎம்ஆர் அந்த மாதிரி கொடுக்கலாம். ஆனால் அதில் ஃபங்கஸ் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஸ்டார்டிங்கில் ஒரு 2 வாரம் புட்ட ஐட்டங்கள், மில்க் ரீப்ளேசரு இந்த மாதிரியெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம டிடி கேட்டில் ஃபீடை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணலாம். டிடி கேட்டில் ஃபீடு இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ரோலை பண்ணுது. தாய்கிட்டேருந்து பிரித்து குட்டிகளுக்கு நிறைய கீதாரிங்க இப்போ நம்ம டிடி கேட்டில் ஃபீடை கொடுத்துட்டுருக்குறாங்க. நம்ம டிடி கேட்டில் ஃபீடு கூட கடலை புண்ணாக்கு தண்ணியை தெளித்து கொடுக்குறாங்க. அந்த கடலை புண்ணாக்குன்றது செக்கு புண்ணாக்காக இருக்கணும். அதை அரைச்சி பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் ஒரு 1/2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணியை தெளித்தா போதும். அதுக்காக நீங்கள் 1 நாள் 2 நாள்லாம் தண்ணியில் ஊற வைக்கக்கூடாது. நேற்று ஒரு நண்பர் சொன்னார், நாங்கள் சோயா பால் கொடுக்குறோம், பால் குட்டிகளை எடுத்துகிட்டு வந்து அதுக்கு சோயா பால் கொடுத்து வளர்க்குறோம். 100 கிராம் சோயா விதைகளை போட்டு மிக்சியில் அடிச்சுக்கிறோம். முன்னாலே ஊற வச்சு மிக்சியில் அரைச்சி
அது கூட 1 லிட்டர் தண்ணி ஊற்றினா 1 லிட்டர் சோயா பால் கிடைக்கும். அந்த பால் கொடுத்தா குட்டிகள் ஹெல்த்தியாக வளருது அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்த மாதிரி பல பேருமே பலவிதமான டெக்னிக்கை இளங்குட்டி பராமரிப்பில் பயன்படுத்துகிறாங்க. பொதுவாக வெயில் நேரங்களில் மேய்ச்சலுக்கு விடுறது, வேப்பலை மாதிரியான இலைகளை கட்டுறது, மில்க் ரீப்ளேசர் கொடுக்கறது, ஃபுட் ஐட்டங்களில் மினரல் மிக்சரு, லிவர் டானிக் மாதிரியான சப்ளிமெண்ட்ஸை சேர்த்து கொடுக்கறது, அடாப்ட் ஆன பிறகு நம்ம டிடி கேட்டில் ஃபீடை கொடுக்கறது, இது எல்லாமே ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸாக இருக்கும். ఎంత పడింది జత జత 24,000. మారు బేరమా లేదు మారు బేరమే సాక్కునేదానికా మారు బేరం అన్న ఇయ్యా ఆ జత 24,000 మారు బేరానికా మీరు సాక్కునేదానికా అన్న சாகுடுக்கு தானே? சரி சரி நண்பர்களே, இது வந்து ஜோடி 24,000 ரூபான்னு சொல்லி எடுத்துருக்காங்களாம். மொத்தம் வந்து 10 குட்டி 10 பிள்ளைலா? ஆமாம். కరెక్ట్గా 24 జత 24 అది లేదు, అది అమర్చి కొనుక్కున్నాడు. ఎత్తింది 19,300. ఎవరు వాళ్ళు ఎత్తింది? ఈయన ఫోన్ పెట్టుకున్నాడు. ఎంత ఊరున్నా నమ్మల్ది? ఎంత ఊరున్నా? తెలుగా దారమా? యా ఊరు మందని అడిగిన. బద్దేలు. ఎంత కొనింది నా ఇది? 19,300. సాగుడికేనా? సాగుడికే பரவாயில்ல, பானே உடை. நண்பர்களே, இது 19,300 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்களாம். ஆந்திரா தான். இன்னைக்கு కొమ్ములకే పెట్టేసినారా? పెయింట్ కొమ్ములకే పెట్టేస్తున్నారా? பரவாயில்ல, பானே உடையில. இதுவும் முடிஞ்சிச்சாண்ணா 23 ரூபாய்க்கு. ரேட்டு கொஞ்சம் கூட தான் அது. அதை விட கொஞ்சம் பெருசு, அது நல்ல ரேட்டு இல்லை. 19, 18,000 சொல்கிறாங்க இது. ఆ రేటు చెప్తే అట్లా భయపడిపోతున్నారు వాళ్ళ. రేటు కూడా చెప్పు. மொத்தம் 70, 72, 71 வரும். ஜோடி 17,000 நம்ம எடுத்துருக்கோம். அங்கே பொடிக்குட்டியே சொல்கிறாங்களே, அதானே பொடிக்குட்டியே 14 சொல்கிறாங்க. எல்லாமே இங்கேயே வாழை தூக்கி பார்த்துட்டு சொன்னேன். హలో ఓ 2,000 పిల్లలు కానీ